friends, welcome to Vedhupriya's kitchen. இன்னைக்கு நாம நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் கிட்டக்க நல்லா ஊற விட்டோம்னா அப்போ தான் காரசாரமாக இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 துண்டு இஞ்சியும் 6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினாவை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜாதிக்காய், அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடலாம். இது வந்து வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரைச்சா போதும். அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். இது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1/2 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறணும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் வந்து சிக்கன் நல்லா ஊற விட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணும்போது வந்து அந்த கறி வந்து கொஞ்சம் வந்து காரம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ அப்போ பிரியாணியோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லா பொருளையும் சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து 3/4 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கறி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கறியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் 3 பச்சை மிளகாய் வகுந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, நட்சத்திரம் மொக்கு, அப்புறம் வந்து ஜாதி பத்திரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தேங்காய் பால் வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் தயிர். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரம் மொக்கு, ஜாதி பத்திரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகாய், ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. ஸோ அதனால் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயில் கூட பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாலே பிரியாணி ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், புதினா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பெரிய சைஸ் தக்காளியை பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் வகுந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கியிருக்கு. ஸோ நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் மேலே திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சேர்த்து நல்லா வந்து நான் 1 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். ஸோ ஊற விட்டு இந்த சிக்கன் நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வச்சிடலாம். இப்போது குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அந்த காற்றெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சிக்கன் வேக வைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் வேக வச்சா போதும். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாஸ்மதி அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப் பாஸ்மதி அரிசி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் வந்து 1 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட தேங்காய் பால்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்துக்கிட்டு இது லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி ஒரே விசிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு விசில் விட்டுறலாம். சூடான சுவையான இந்த சிக்கன் பிரியாணியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வேதுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.